ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் நீ உன்னுடைய உழைப்பை போட்டுக்கொண்டே தான் இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏறும் அளவுக்கு ஏறி அதே நேரங்களில் சறுக்கி கீழே விழுந்து விடுகிறாய். அதை பார்க்கும் பொழுதுதான் இதை செய்யலாமா வேண்டாமா, மன உளைச்சல் தரும் வேலையை எதற்காக செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு பக்கம் நமக்கு பிடித்த வேலையும் இதுதானே. நாம் செய்யும் காரியத்தில் வெற்றி பெற வேண்டும். 4 பேர் மத்தியில் நாம் தலை நிமிர்ந்து கௌரவமாக இருக்க வேண்டும். சம்பாதிப்பதுதான் இந்த உலகமானது மதிக்கிறது. என்னை மதிக்கவில்லை, ஆனால் நானோ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற நீ என்னிடம் சொல்கிறாய். உன் மனதில் இருப்பது இதுதான். நான் ஒன்று உனக்கு இப்பொழுது சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். ஒரு சிறு கதை சொல்லவா? ஒரு விவசாயி தன்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்து கொண்டிருந்தார். அவர் மனதிலோ உழைத்து சேர்க்கும் செல்வம்தான் உடம்பில் ஒட்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அந்த விவசாயி திடீரென்று வயலிலேயே மயங்கி விழுந்து விட்டார். யாரோ அவர் முகத்தில் தண்ணீரை தெளித்தது போல் இருந்தது. அப்பொழுது கண் விழித்து பார்க்கும் பொழுது யாரோ ஒருவர் அவனுடைய வயலில் உழுது கொண்டு இருந்தான். திடீரென்று போய் அந்த விவசாயி, யார் நீங்கள்? என்னுடைய வயலில் உழுது கொண்டு இருக்கிறீர்கள், எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த உழுது கொண்டிருப்பவன் சொன்னான், நான் தான் தெய்வம். உன்னுடைய முயற்சியை பார்த்து, உன்னுடைய உழைப்பை பார்த்து நான் இறங்கி வந்து உனக்காக உதவி செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றையிலிருந்து உன்னுடைய வயலில் நீ ஒரு பங்கு வேலை செய்தால், ஒரு பங்கு நெல்லை விதைத்தால் அது 100 மடங்காக விளைச்சலை உனக்கு தரும். உன்னுடைய வேலைக்கும் உன்னுடைய செயலுக்கும் நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் என்று அந்த தெய்வம் சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. அதற்கு பிறகும் அந்த விவசாயி உழுது போடும் அனைத்துமே 100 மடங்காக அவனுக்கு தந்தது. நீ அதுபோல் ஒவ்வொரு விஷயமும் நீ செய்ய செய்ய நானே இறங்கி வந்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு மறைமுகமாக நின்று செய்து தருவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீயோ எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், தடுமாற்றமும் இல்லாமல் உன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாக இரு. நான் ஒன்று சொல்கிறேன். 100 ரூபா சம்பாதித்த இடத்தில் திடீரென்று 1 ரூபாதான் கிடைக்கிறது என்பதற்காக அந்த வேலையை நீ விட்டு விடுவாயா? 100 ரூபாய் தந்த பொழுது அந்த வேலை உனக்கு நல்ல செயலாக இருந்தது. திடீரென்று 1 ரூபாக மாறிய பிறகு உனக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை. அப்படியெல்லாம் நினைக்காதே தங்கமே. நீ செய்ய செய்ய அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் அதை எந்த முறையில் நான் சொல்வதா? நீ இப்படி சிறு தோல்வியை கொடுத்து அதை சரி செய்து விடுவேன். நீ நிச்சயமாக உன்னுடைய செயலிலும் உன்னுடைய தொழிலிலும் மேலும் மேலும் பெரிய முன்னேற்றத்தை அடைந்து உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய செயலிலும் நீதான் முதலாய் வாழ்வாய். நிச்சயமாக கொடிகட்டி பறப்பாய். காலங்கள் இன்றும் உனக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலங்களானது முடியாது. அதுபோல் உன்னுடைய ஆசைகள் செயல்களானதும் முடியாது. அது மேலும் மேலும் பெரிய அளவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் பெரும் இன்பத்தை தரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.